Example 9.58. Find the area of the region in the first quadrant bounded by the parabola y square is equal to 4x. The line x plus y is equal to 3 and y axis nu கொடுத்திருக்காங்க. First அந்த graph வரைஞ்சிக்கலாம். y square is equal to இது x axis இது y axis. y square is equal to 4x னா நமலுக்கே தெரியும் அது open rightward whose vertex passing through the origin அப்படிங்கிறது நமலுக்கு தெரியும். Next x plus y is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அந்த லைன் வந்து x axis y axis எந்த இடத்துல கட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ y equal to 0ன்னு போட்டிங்கன்னா x is equal to 3ன்னு கிடைக்குது. x is equal to 0ன்னு போட்டிங்கன்னா y is equal to 3. அதாவது 3,0ன்னு ஒரு பாயிண்ட்லேயும் 0,3ங்கிற பாயிண்ட் 0,3ங்கிற பாயிண்ட்லேயும் அது x axis y axisஸை கட் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னது பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு 0,3. இதுவே இந்த இடத்துல டச் பண்ணுது இல்லையா, அந்த இடத்துல என்ன பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 3,0. ஓகேவா? இப்போ அவங்க என்ன எந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. எப்போவுமே நம்ம வந்து என்னது இந்த லைனுக்கும் கர்வுக்கும் இது மாதிரி இடையில இருக்கிறதுன்னு நினச்சிட்டே இருப்போம் எப்போவுமே. அதை மாதிரி நினைக்கக்கூடாது. இன்னும் நல்லா கொஷினை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது இந்த குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xங்கிற பேரபோலா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிற லைன் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் பேரபோலா லைன் எல்லாமே கனெக்ட் ஆகிற இடம் இந்த ஏரியா. ஓகேவா? அப்போ நம்ம இந்த போர்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர இதுக்குள்ளார இருக்கிற போர்ஷனை கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸாக்டாக இந்த ரெண்டும் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 0,3ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் கட் பண்ணுது இல்லையா, அந்த போர்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் லைன் வருது, அதுக்கு கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு பேரபோலா இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த போர்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி லைன் ப்ளஸ் பேரபோலா அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். எல்லாமே என்னது ஒய் ஆக்சிஸோட லிமிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு போடாமல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் எல்லாத்தையும் மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கு முதல்ல ரெண்டுத்துக்கு கூட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 3 மைனஸ் ஒய்ன்னு கொடுங்க. என்ன ஆகுன்னு பாருங்கள். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 3 சார் 12 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க மைனஸ் 4yன்னு வரும். ஒரே பக்கம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் மைனஸ் 12, சம் வந்து 4. 6 2 சார் 12ன்னு போட்டுக்கலாம். சம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் சைனை ப்ளஸ்ன்னு போட்டுட்டு ஸ்மாலர் நம்பர் வந்து நெகட்டிவாக கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒய் ப்ளஸ் 6 ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 6. அப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை கொண்டு போய் என்ன செய்யணும், சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். இந்த இடத்துலையோ இல்லை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 3 மைனஸ் 2 1. ஸோ 1,2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அதாவது 9, மைனஸ் 6ன்னு ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது 1,2ங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது 1ன்னு வச்சுங்க, இந்த இடத்துல 2ன்னு வச்சுங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, 1,2. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் என்ன ஆகுது, ஒய் ஆக்சிஸில் 2, இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது 3. ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் ஒரு லிமிட்டு, 2லேருந்து 3 வரைக்கும் ஒரு லிமிட். ஓகேவா? இப்போ ஒய்னுடைய லிமிட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுங்கிறத மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4. இது பேரபோலாவுக்கு. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஒய். இது லைனுக்குள்ள ஈக்குவேஷன். இங்கே பாருங்கள். இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் என்ன இருக்குது, பேரபோலா இருக்குது. 2லேருந்து 3 வரைக்கும் என்ன இருக்குது நம்மளுக்கு, லைன் இருக்குது. அப்போ ஏரியாவை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 2 வரைக்கும் பேரபோலா ஆர் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். ஏன்னா நம்மளுக்கு ஒய்யோட லிமிட் இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு லைன் இருக்குது. அதை என்னது செய்யுங்க, சஃபிக்ஸ் கொடுத்துக்குங்க. வேணாம் x1 x2ன்னு சஃபிக்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் ஃபஸ்ட்டு பேரபோலா இருக்கிறதுனால இதை வந்து x1ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஏன்னா x1ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இதை x2ன்னு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், 0 to 2 x1க்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4 டிஒய். அதுமாரி 2லேருந்து 3 வரைக்கும் லைன் இருக்குது. லைன் என்னென்னு மாற்றி வச்சுருக்கோம், 3 மைனஸ் ஒய்ன்னு மாற்றி வச்சுருக்கோம். புரியுதா? இதுதான் வந்து நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. எந்த ஏரியா இது எந்த இதுக்குள்ளதுங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இன்டகிரேஷனாக போட்டாச்சு. ஜஸ்ட் அப்படியே
ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஒய் கியூப் டிவைடட் பை 3. இங்கே ஏற்கனவே 4 இருக்கிறதுனால அதோட மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ 12ன்னு ஆகிடும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் 0லேருந்து 2 வரைக்கும். தென் இந்த பார்ட்டை வந்து அப்படியே இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது 3 இன்ட்டு ஒய், ஏன்னா அதாவது இன்டகிரேட்டிங் ஓவர் ஒய்ங்கிறதுனால 3 இன்ட்டு ஒய். எக்ஸோட இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு ஆகிடுங்க. ஒய் இருக்கிறதுனால 3 ஒய்ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் ஒய் இருக்குங்க, அதனால் என்ன செய்கிறோம், இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2. தென் லிமிட்ஸ் which is equal to, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 கியூப் டிவைடட் பை 12 மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறது 0. ஸோ 0 அப்படியே போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் இந்த போர்ஷனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், ஸோ 3 இன்ட்டு 3 மைனஸ் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது என்னோட அப்பர் லிமிட். லோயர் லிமிட் வரும்போது என்ன செய்யணும், மைனஸ் ஆஃப் த லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து 2. ஸோ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம், 2 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கேன்சல் ஆனதுன்னா அதையும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ஜஸ்ட் இதை அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஸோ 2 கியூப்ங்கிறது 8 டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு இந்த போர்ஷனுக்கு வந்துடுங்க 9 மைனஸ் 9 பை 2. இங்கே 3 2 சார் 6, 6 மைனஸ் 2ங்கிறது 4. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4ன்னு ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4 சார் 8, 3 4 சார் 12. அப்போ 2 பை 3 மைனஸ் 9 பை 2, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க ப்ளஸ் 5ன்னு ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு எல்சிஎம் எடுத்துங்க. 6ஆல் எல்சிஎம் எடுக்கும்போது இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 மைனஸ் இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 9 3 சார் 27. இந்த டேர்ம் டிவைடட் பை 1 இருக்கிறதுனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 30. ஸோ இதில் 27 பண்ணால் 3, ஸோ 7 பை 6. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 7 பை 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா?